ஹரஹர நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் திருவேடகம் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஏலவார்பள்ளி சமீத ஏடகநாதர் திருக்கோயில் சன்னதி உதவியாளராக வேலை செய்யும் என் கணேசன் அவர்கள் இத்திருக்கோயில் வரலாறு பற்றி சில முக்கிய தகவல்களை கூறுகிறேன். இத்திருக்கோயில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் சைவத்திற்கும் சமணத்திற்கும் அனல் புனல் வாதம் என்று சொல்லக்கூடிய வாதத்தின் அடிப்படையாக சைவத்துக்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய இந்த ஏடகநாதர் பெருமான் சன்னதி மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. காசிக்கு நிகராக இஸ்தலம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இத்தலத்தில் ஞானசம்பந்தனுடைய திருப்பாசறை ஏடு இந்த வைகை ஆற்றில் கரை ஏறியதால் இத்திருத்தலம் ஏடகநாதர் கோயிலாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது. இத்திருத்தலத்தில் புனித நீராடி திருமணத் தடை, தொழில் தடை, வியாபார தடை, சந்தான தடை நீங்குவதாகும். அம்மனை ஆதிசேஷன் பூஜை செய்தன் பலனாக இன்று வரை திருமண தடைகளுக்காக அருள்மிகு ஏலவார்குழலி அம்மனுக்கு சாற்றுவித்த பூ மாலையை மணமகனுக்கோ மணமகளுக்கோ கழுத்தில் மாலை அணிவித்து அந்த மாலையை 48 நாட்கள் வீட்டில் வைத்து பூஜை செய்தால் திருமண தடை நீங்கி அதிசீக்கிரமே 48 நாளில் திருமணம் கைகூடும் என்று ஐதீகத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக இத்திருக்கோயிலின் உபகோயிலாக ஞானசம்பந்த பெருமானுக்கு தனி கோயில் விளங்கப்படுகிறது. உபசன்னதிகளில் பரிவார மூர்த்திகளாக சப்த மாதர்கள் என்று சொல்லக்கூடிய வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி நன்னாளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் அதன் பலனாக சத்துரு தோஷம் என்று சொல்லக்கூடிய எதிரிகள் தோஷம் நீங்கி திருமண தடை, வியாபார தடை, சந்தான தடைகளும் கடன் தொல்லைகளும் நீங்கும் என்று ஐதீகத்தில் சொல்லப்படுகிறார். இன்று வரை தேய்பிறை பஞ்சமி நன்னாளில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தேய்பிறை அஷ்டமி என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டமி நன்னாளில் கால பைரவராக இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் வடமாலைகள் செய்து பூஜைகள் செய்தால் சத்ரு நாசம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளுடைய தொல்லையும் பில்லி சூன்யம் முதலிய தோஷங்கள் நீங்கும் என்று ஐதீகத்தில் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக காசிக்கு நிகராக இந்த வைகை ஆற்றை தென்வடலாக ஓடுகிறபடியால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அதன் பிறகு இங்கு வந்து மோட்ச தீபம் ஏற்றுவதால் முன் ஜென்ம கர்ம வினைகள் தோஷம் நீங்கும் என்று ஐதீகத்தில் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையாக இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் ஏகதின உற்சவம் என்று சொல்லக்கூடிய பிரம்மோற்சவம் நீங்களாக ஏகதின உற்சவமாக சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், ஆவணியில் திருப்பாசறை ஏடு நடைபெற்ற அந்த நன்னாளிலும் புரட்டாசி நவராத்திரி, விஜயதசமி என்று சொல்லக்கூடிய அம்பு எய்தலும், ஐப்பசி மாசம் ஸ்கந்த சஷ்டி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு 6 நாட்கள் அபிஷேகமும், அதற்கு அடுத்தபடியாக சூரசம்காரம் திருக்கல்யாணமும், கார்த்திகை மாசம் திருக்கார்த்திகை தீபமும், 4 சோமவாரங்களும் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 108 சங்கு நாளும் 1008 சங்கு நாளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், மார்கழி மாசம் அஷ்டமி சப்பரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் சகல ஜீவராசிகளுக்கும் படியளந்த நன்னாளில் அந்த திருவிழாவும், பஞ்சமூர்த்திகள் திருவீதி விழாவும், ஆர்துரா தரிசனமும், தனுர்மாத பூஜையும், தை மாசம் தைப்பூசமும், தை மகத்தில் வரக்கூடிய தெப்பத் திருவிழா உற்சவமும், மாசி மாசம் மகா சிவராத்திரியும், பங்குனி மாசம் பங்குனி உத்திரம் என்று சொல்லக்கூடிய 12 மாசமும் ஏகதின உற்சவங்கள் இத்திருக்கோயில் நடைபெறுகிறது. பிரம்மதீர்த்த தெப்பத் திருவிழா என்று சொல்லக்கூடிய
அந்த தை மாசம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் சிறப்பாக இத்திருக்கோயில் திருவிழாவானது ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூடி செய்யப்படுகிறது. மதியம் 12 மணி அளவில் மாபெரும் சிறப்பு அன்னதானமும், இரவு 6 மணியில் திருவிளக்கு பூஜையும், சந்திரசேகர் அம்மன் வீதி புறப்பாடும், தெப்பக்குளை கரையில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும். பிரம்மதீர்த்தத்தில் அந்த முன்காலத்துல இந்த பித்து பிடித்தவர்கள் 48 நாள் குளித்து அந்த பித்தம் பிரம்மனுக்கு பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய நிவர்த்தியாக வைகை ஆற்றங்கரையில் ஸ்நானம் செய்து அதன் பின்னர் திருக்குளத்தில் நீராடி வந்தால் அந்த 48 நாளைகளில் சித்த பிரம்மை நீங்கும் என்று பிரம்மனுடைய சாப விமோசனம் கிடைத்த இப்பூமியானது அர்ஜுனன் பாஸ்பராசரத்துக்காக இங்கு வந்துதான் தவம் இருந்து சிவபெருமானிடம் பாஸ்பராசரம் என்று சொல்லக்கூடிய அந்த அம்பை எய்து மகாபாரத போரில் வெற்றி பெற்றதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது. ஆவணி மாதம் திருப்பாசறை ஏடு திருவிழாவானது ஆவணி பௌர்ணமி நன்னாளில் இத்திருக்கோயிலில் மிகவும் சிறப்பாக நடைபெறும்.